அனைவருக்கும் வணக்கம். 7ஆம் வகுப்பு தமிழ். சரியாம்மா? கடந்த வீடியோவில் நாம் காரண பெயர் பார்த்தோம். காரணம் கருதி இடப்பட்ட பெயர்கள், காரண பெயர்கள் பார்த்தோம்லவா? காரண பெயர்கள் எத்தனை வகையாக பிரிக்கலாம்? 2 வகையாக பிரிக்கலாம். காரண பொது பெயர், காரண சிறப்பு பெயர். பார்த்தோம்லவா? காரண பொது பெயருக்கு பறவை பார்த்தோம். காரணம் பறவை பறப்பதனால் அதுக்கு என்னது காரண பொது பெயர் இருக்காமா? காகம், குயில், கிளி, பறவை. இதில் எந்த பெயரில் அழைக்கப்படுகிறது? பொதுவாக பறவை என்ற பெயரில் வழங்கப்படுவதால் இது காரணம் பொது பெயர் என அழைக்கப்பட்டது. பறவை வந்தால் என்ன சொல்லுவீங்க? காரண பொது பெயர். காரண சிறப்பு பெயர் பார்க்கும்போது வளையல் வளையல் வட்டமாக இருப்பதால் வளையல் சொல்லுவாங்க. வட்டமாக இருப்பது அனைத்தும் வளையல் என்று சொல்ல முடியாது. வளையல் என்பது வட்டமாக இருப்பதனால் வளையல் சொல்லுவாங்க. இது காரண சிறப்பு பெயர் பார்த்தோம் அல்லவா? சரி, அடுத்து இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது சொல். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது எதுனா சொல். சொல் என்றால் என்ன? ஓர் எழுத்து தனித்து நின்றும் ஒன்றனுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் தொடர்ந்து நின்றும் பொருள் தந்தால் அது சொல் எனப்படும். இப்போ ஓர் எழுத்துன்னு என்ன சொல்லுவேன்? ஆ என்பது ஓர் எழுத்து முட்டதை தனித்து நின்று. ஆ என்றால் எனது மனிதன் குறிக்குது. இது சொல் சொல்லுவேன். இருக்காம ஆ ஆ என்றால் அது ஒரு எழுத்து தனித்து நின்று வருகிறது. அடுத்தது தா. தா என்றால் ஓர் எழுத்து. தா என்றால் என்ன சொல்ல? ஓர் எழுத்து வருது. அடுத்து பார்க்கும்போது பல எழுத்துக்கள். மகன் சொல்லாமலே மகன். மகன் சொன்னால் பல எழுத்துக்கள். மா, கா, இன். பல எழுத்துக்கள் தொடர்ந்து பொருள் தந்தால் அது என்னது? சொல். மொத்தம் ஓர் எழுத்து தனித்து நின்றும் ஒன்றனுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் தொடர்ந்து நின்றும் பொருள் தந்தால் அது என்னது? சொல் எனப்படும். இருக்கும் உதாரணம் சொல்லிச்சா? ஆ என்ற ஓர் எழுத்து தனித்துண்டு பொருள் தருது. அப்போ பல எழுத்துக்கள் சேர்ந்துண்டு பொருள் தந்தால் அது என்னது? சொல் அழைக்கப்படுகிறது. சரியாமா? சரி, சொல்லுக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர் என்ன சொல்லுவீங்க? சொல்லுக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர் பதம் சொல்லுவாங்க, மொழின்னு சொல்லுவாங்க, கிளவின்னு சொல்லுவாங்க. இப்போ சொல்லுக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர் என்னன்னு சொல்லுவீங்க? பதம், மொழி, கிளவி. பதம் என்றால் என்ன சொல்லுவது? பதம் 2 வகைப்படும். அது பார்க்கலாம். பதம் என்றால் பகுபதம், பகாபதம் என்று 2 வகையாக பிரிப்பாங்க. மொழி பொறுத்தளவுக்கு 3 வகைப்படும். மொழி 3 வகைப்படும். பதம் 2. அடுத்த பதம் எத்தனை வகைப்படும்? 2. மொழி எத்தனை? 3. கிளவி என்றால் இரட்டை கிளவி. சில இது உனக்கு 8ஆவது வகுப்பில் உங்களுக்கு தெரியும். 7ஆம் வகுப்பில் உங்களுக்கு சொல்லித் தருவோம். சரியா? கிளவி. இப்போ கிளவி என்றால் இரட்டை கிளவின்னு சொல்லுவாங்க. நம்ம வயதில் மூத்தவர்களை அந்த வேறு அதை வழங்கக்கூடியது இந்தலாம் சொல்லுவீங்க. இது பார்க்கும்போது கிளவி என்பது தமிழ் வழங்கக்கூடிய இலக்கணத்தில் வழங்கக்கூடிய கிளவி, இரட்டை கிளவின்னு சொல்லுவாங்க. சொற்கள் 2 வரும். பிரிக்கலாம். பிரித்தாலும் பொருள் தராது வரக்கூடியது இரட்டை கிளவின்னு சொல்லுவாங்க. அடுத்து பார்க்கும்போது இதமம். அப்போ பதம் 2 வகைப்படும். மொழி எத்தனை? 3 வகைப்படும். தனிமொழி, தொடர்மொழி, புதுமொழி. இது வேண்டாம், உங்களுக்கு தேவையானது சும்மா ஓரலாக பார்க்குறோம். கிளவி பார்த்துட்டு சரி, இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடியது சொல்லலை, பதம் பற்றி பார்க்கலாம். முக்கியமானது வரக்கூடியது மொழியும் கிளவையும் மேல் வகுப்பில் அறியலாம். இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடியது எதுனா பதம். பதம் என்றால் எனது? பதம் என்றாலும் சொல் என்றாலும் ஒன்றேதான். பதம் என்றாலும் சொல் என்றாலும் ஒன்றேதாம்மா. சரியா? பதம் என்றாலும் சொல் என்றாலும் என்னது? ஒரே பொருளை தான் தரக்கூடியது. இருக்காமா? சரியா? சரிம்மா. ஓர் எழுத்தானது தனித்து நின்று பொருள் தந்தால் அது ஓரெழுத்து ஒரு மொழி அழைக்கப்படுகின்றன. ஓரெழுத்து ஒரு மொழி. ஒரே எழுத்து தனித்து நின்று பொருள் தந்தால் அது என்ன எழுத்து? ஓரெழுத்து ஒரு மொழி. மறுபடியும் சொல்கிறேன். ஓர் எழுத்தானது ஆ என்ற எழுத்து. ஆ என்றால் ஒரே எழுத்து தான் தனித்து நின்று எது தருது? மனிதன் என்ற பொருளை தருது. முடிஞ்சிச்சு? ஆ என்றால் மனிதன். அதான் ஓர் எழுத்தானது. ஆ என்ற ஓர் எழுத்தானது தனித்து நின்று பொருள் தந்தால் அது ஓரெழுத்து ஒரு மொழி அழைக்கப்படுகின்றன. அப்போ தமிழில் ஓரெழுத்து ஒரு மொழி மொத்தம் எத்தனை இருக்குன்னா 42 உள்ளன. தமிழில் ஓரெழுத்து ஒரு மொழி மொத்தம் எத்தனை உள்ளதுன்னா 42 உள்ளன. என்னென்ன சொல்ல நிறைய இருக்குது. ஒரு எழுத்து 42 எழுத்தில் எழுத முடியாதல்லவா? என்னென்ன சாட்டாக சொல்லும் போது தை, தை மாதம் சொல்லலை. அடுத்து கை, கைகள், பூ, பூக்கள்,
தீ என்றால் நெருப்பு, வை என்பது வைத்தல், தா என்றால் தருதல் இருக்கா, ஈ என்றால் ஒரு உயிரினம், கா என்றால் சோலை. இது மாதிரி தமிழில் மொத்தம் எத்தனை எழுத்துக்கள் இருக்குது? 42 இருக்குது. ஓர் எழுத்து ஒரு மொழியிலேயே மொத்தம் 42. ஓர் எழுத்தானது தனித்து நின்று பொருள் தந்தால் அஃது ஓரெழுத்து ஒரு மொழி என அழைக்கப்படுகிறது. இப்போ தமிழில் ஓரெழுத்து ஒரு மொழி மொத்தம் எத்தனை உள்ளன அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? 42 உள்ளன. எடுத்துக்காட்டு என்ன சொல்ல? தை, கை, பூ, தீ, வை, தா, ஈ, கா இருக்கா, ஏ சொல்லலாம், ஐ சொல்லலாம், ஏ, ஐ, ஏ இருக்கா. இது மாதிரி என்னது ஓரெழுத்து ஒரு மொழிகள் நிறையா உள்ளது இருக்கா. சரியாமல் சரி. அடுத்து பார்க்க முடியுது எழுத்துக்கள் பல தொடர்ந்து நின்று பொருள் தந்தால், எழுத்துக்கள் பல தொடர்ந்து நின்று பொருள் தந்தால் அது எழுத்து தொடர்மொழி எனப்படும். எழுத்து தொடர்மொழி என்றாலும் கேட்ட என்ன சொல்லுவீங்க? எழுத்துக்கள் பல தொடர்ந்து நின்று பொருள் தந்தால், எழுத்துக்கள் பல தொடர்ந்து நின்று பொருள் தந்தால் அஃது எழுத்து தொடர்மொழி எனப்படும். எழுத்துக்கள் பல தொடர்ந்து நின்று பொருள் தந்தால் அது என்ன மொழி? எழுத்து தொடர்மொழி. எடுத்துக்காட்டு என்ன சொல்ல? நூல் 2 எழுத்து வருதா, மகன் 2 எழுத்து வருதா, எழுதுகோள் எழுத்து 3 எழுத்து 4 எழுத்து வருதா, சரியா சரி. அதான் எழுத்துக்கள் பல தொடர்ந்து நின்று பொருள் தந்தால் அஃது எழுத்து தொடர்மொழி எனப்படும். எழுத்துக்கள் பல தொடர்ந்து நின்று பொருள் தந்தால் அது என்ன சொல்லுவேன்? எழுத்து தொடர்மொழி எனப்படும். எடுத்துக்காட்டு என்ன சொல்லுவேன்? நூல், மகன், எழுதுகோள் சொல்லாமலையே. சரி, இதுதாம்மா சொல்ல பார்க்கும்போது ஒரு எழுத்து தொடர்மொழி பார்த்துட்டோம், எழுத்து தொடர்மொழி பார்த்துட்டோமா. அடுத்து இன்றைக்கி பார்க்கக்கூடியது பதம். பதம் பார்க்க முடியும். பதம் எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். பதம் எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். என்னென்ன பதம்? பகுபதம், பகாபதம். பதம் மொத்தம் எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். என்னென்ன பதம்? பகுபதம், பகாபதம் இருக்காமா. சரி, பகுபது என்பது என்னது? முதல்ல நாம் பார்க்கக்கூடியது பகுபதம். பகுபதம் என்பது என்னது? பகுக்க இயலும் சொற்களை, பகுக்க என்றால் பிரிக்கக்கூடியது. உதாரணமாக பிரிக்கலாம். வாழ்க சொல்கிற அதுக்கு முன்னாடி உதாரணம் சொல்லலாம். பகுக்க இயலும் சொற்களை பகுபது என்பர். பகுக்க என்றால் பிரிக்க ஒரு வார்த்தையை பிரிக்கக்கூடியது. வார்த்தை இருந்தால் அந்த வார்த்தை பிரிக்கக்கூடிய பதம், பிரிக்கக்கூடிய சொற்கள் தான் அது பகுபதுன்னு சொல்லுவாங்க. பகுக்க என்றால் பிரிக்க. அப்போ பகுக்க இயலும் சொற்களை பகுபதம், இல்லைன்னா பிரிக்க இயலும் சொற்களை பகுபது என்பர். அப்போ பகுபது பார்க்கும்போது 2 முதல் 6 உறுப்புகளாக பிரிக்கலாம். எத்தனை உறுப்புகளாக பிரிக்கலாம்? 2 முதல் 6 உறுப்புகளாக பிரிக்கலாம். பகுபது உறுப்புகள் மொத்தம் 6 வகைப்படும். பகுபது உறுப்புகள் மொத்தம் எத்தனை? பகுபது உறுப்புகள் வந்தாவே எத்தனை உறுப்புகள் கேட்டேன்னு சொல்ல? பகுபத உறுப்புகள். பகுபத உறுப்புகள் வந்தாவே எத்தனை உறுப்புகள் இருக்குது? 6 இருக்குது. பகுபது உறுப்புகள் மொத்தம் எத்தனை இருக்குது? 6 இருக்குது. பகுபது உறுப்புகள் மொத்தம் எத்தனை? 6 இருக்குது. என்னென்ன உறுப்புகள் பார்க்கலாம். சரி, அதான் உறுப்புகள் பார்க்கும்போது 2 முதல் 6 உறுப்புகளாக பிரிக்கலாம். இந்த சொற்களை எத்தனை வகையாக பிரிக்கலாம்? எத்தனை எத்தனை வகையாக பிரிக்கலாம்னு கேட்டேன்னு சொல்ல? 2 முதல் 6 உறுப்புகளாக பிரிக்கலாம். சரி, அந்த பகுபது உறுப்புகள் 6 என்னென்னங்க ஏன்னு கேட்பேன். என்னென்னா பகுதி, விகுதி, சந்தி, சாரியை, இடைநிலை, விகாரம். முக்கியமானதுமா இது வரக்கூடியது தான், சமணத்தில் வரக்கூடியது. பகுபது உறுப்புகள் 6 சொன்னீங்க இல்லையா? 6 உறுப்புகள் என்னன்னு கேட்டேன்னு சொல்லுவேன்? பகுதி, விகுதி, சந்தி, சாரியை, இடைநிலை, விகாரம். மறுபடியும் ஒரு டைம் சொல்கிறேன். பகுக்க இயலும் சொற்களை பகுபது என்பர். பிரிக்க, பகுக்க என்றால் பிரிக்க, பிரிக்க இயலும் சொற்களை பகுபது என்பர் இருக்கா. ஆக மொத்தம் பகுபது உறுப்புகள் மொத்தம் எத்தனை இருக்குன்னு கேட்டேன சிலவை 6 வகைப்படும். என்னென்ன 6 கேட்டேன சிலவை? பகுதி, விகுதி, சந்தி, சாரியை, இடைநிலை, விகாரம். இதான் பகுபது உறுப்புகள். சரியா? அப்போ 2 முதல் 6 உறுப்புகளாக பிரிக்கலாம் இல்லையா? இந்த உறுப்புகள் அடிப்படையில் பிரிக்கக்கூடியது. உதாரணமாக வாழ்க. வாழ்க எப்படி பிரிக்கலாம்? வாழ் கூட்டல் கா, அதை பகுபதம் பிரிக்கக்கூடிய சொற்கள் தான். இந்த சொற்கள் இருக்குது. வாழ்க என்ற சொற்களை பகுபதத்தில் பிரிக்க முடியும் இருக்கா. எப்படி பிரிக்கலாம்? வாழ் கூட்டல் கா. அப்போ 2 உறுப்பு வந்துருச்சு. 2 முதல் 6 உறுப்பு சொல்லிருக்கு இல்லையா? இப்போ 2வது உறுப்பு வந்துருச்சு இல்லையா? வாழ்க எப்படி பிரிக்கலாம்? வாழ் கூட்டல் கா இருக்கா. இதில் வாழ் கூட்டல் கா இருக்கா. அப்போ வாழ் கூட்டல் கா என்பது பகுதி பார்க்கும்போது வாழ் என்றால் என்ன சொல்ல? பகுதி. வாழ் என்பது என்னது? பகுதி. வாழ் என்பது பகுதி. வாழ் என்பது பகுதி. கா என்பது என்னது? விகுதி வந்துருச்சு. பகுதி விகுதியும் பிரிக்கும்போது சொற்களில் முதல்ல இருக்கக்கூடியதை பகுதின்னு சொல்லுவாங்க. சொற்களில் முதல்ல இருக்கக்கூடியது பகுதி, இடையில கடைசியில் இருக்கக்கூடியது விகுதி.
மறுபடியும் ஞாபகம் வச்சுக்கோமா, 6 உறுப்புகளில் முதல்ல இருக்கக்கூடிய உறுப்புக்கு பேர் என்னது? பகுதி. முதல்ல இருக்கக்கூடிய உறுப்புக்கு பேர் பகுதி. இறுதியில் வரக்கூடிய உறுப்பு பேர் விகுதி. இடையில் கடைசியில் வரக்கூடிய உறுப்பு என்னது? விகுதின்னு சொல்லுவாங்க. இருக்காமா? அதை தான். அப்போ எந்த சொற்களை பகுபதத்தில் சொற்கள் பிரிக்கும் போதே முதல் உறுப்பு இறுதி உறுப்பு 2 தான் வரும். 2 உறுப்பில் இருந்தால் முதல்ல பகுதி சொல்லுவீங்க, இறுதியில் என்ன சொல்லி விகுதியாக சொல்லுவீங்க. இப்போ வாழ்க, இப்போ வாழ் முதல்ல இருக்கக்கூடியது பகுதி சொல்லுவாங்க. இறுதியில் கா வந்திருக்கா, கா வந்தாவே இது என்னது? விகுதி. இப்போ என்ன விகுதி? வேங்கோல் வினைமுற்று விகுதி. இருக்காமல் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. இருக்கா? அடுத்தது 6 உறுப்புகள் பற்றியும் பகாபதை பற்றியும் அடுத்த வகுப்பில் அறிவோம். சரியாமா? மிக்க நன்றி.